எல்லா ஸ்டேட்லயும் கிரைம் நடக்கும். கிரைம் நடக்கும்போது ஆளுங்கட்சி அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்க ஆளுங்கட்சியா இருந்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவம் எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருக்கிற சிஎம் ஒரு ஹனிமூன் பீரியட் கேக்குறாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பாரு. நீங்க மேடையில பேசுறப்போ அந்த அடியாள் இருக்காங்கன்னு பேசுறீங்க. ஆமா ஆமா, மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அடியாள் பேரு அதனால நான் சொல்ல விரும்பல. சரி, நீங்க கேக்குறதுனால மிஸ்டர் ஜே அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெண் பாதிக்கப்பட்டதா சொன்னீங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க ஆமா, நிறைய பெண்கள் அந்த சிஎம் சாரோட அடியாள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரு ஒரு கம்பெனி, ஒரு மாஃபியா கம்பெனி நடத்துறாரு. சோசியல் மீடியால பெண்களை பத்தி அவதூறா நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்றாரு. அண்ட் சின்ன கிராமத்துல இருந்து வர பெண்கள் கிட்ட பெரிய நடிகர் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருக்காரு. அதுல ஒரு பெண் என்னோட பேஷண்ட். அவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண். நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு இப்ப கான்பிடன்ஸே இல்லாம திரும்பவும் அவங்க கிராமத்துக்கே போயிட்டாங்க. ஷி இஸ் மென்டலி இல். வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் தட் தலித் கேர்ள். அதுதாங்க, தேவையில்லாம அவரை கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல. பட் எங்க கேள்விகள் தொடரும். இந்த 1 மந்த்ல பெரிய சாதனையா நான் ஒன்னும் பார்க்கல. மேபி நான் சரியா பார்க்கலையோ என்னமோ, பட் நான் பெரிய ஒரு சாதனை அப்படியா எதையுமே நான் பார்க்கல. சோசியல் மீடியால அவங்க ஒரு மாஃபியா கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால பெண்களை அட்டாக் பண்றது 3000 கோடி செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்றாங்க. ஆனா அட்டாக் பண்றனால நம்ம யாரும் பேசாம இருக்க கூடாது. Our voice has to be louder because speaking up is dignity. Silence is not dignity. Let's all be united and fight the social media mafia. அவரு குடுக்கட்டுங்க, எனர்ஜி கரண்ட் அவர் வீட்ல இருந்து குடுக்கட்டும், நம்ம பார்க்கலாம். சொல்றாங்கல்ல, குடுக்கட்டும், பார்க்கலாம். இது ஒரு டெமோக்ரஸி. யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம். வரட்டுங்க, பார்க்கலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, வரட்டும், பார்க்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால பெண்களை மரியாதையா நடத்துறத ஒரு ஆரம்பமா வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.